வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு வந்து கடகத்தில் தான் இருக்கார், உச்சம் அடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது வந்து சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் வந்து கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும் புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் வந்து ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஏன்னா தொழில் வியாபாரம், அதாவது தொழில் வியாபாரம், இன்னொன்று வேலை ரீதியாக நிறைய பேருக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்பப்போ எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லித்தான் வரோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம், பாசிட்டிவாக தான் சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து அது நடக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் தடை தாமதங்களாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஒரு சில பேர் நல்லா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சார் போன மாதம் நடக்கலை, அதுக்கு முன்னாடி மாதம் நடக்கலை, 2-3 மாதமாக கொஞ்சம் இழுபறியாக இருக்குது சார், எப்போ சார் கிடைக்கும்? இப்போ தசாபுத்தி பாதிச்சிருக்கலாம், ஒரு சிலது வந்து இப்போ சனி வக்கரத்தில் கிடைக்கலாம், இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு எதுவும் நடக்கலைன்றதும் சனி வக்கரத்தில் நடக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம சொன்னோம் நடக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. எல்லாமே ஃபேவராக வரணும் இல்லையா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வேலைக்கோ ஒரு தொழிலுக்கோ ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போதே ஒரு டென்ஷன் குறையக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாம். ஏகப்பட்ட டென்ஷனில் நீங்கள் சொல்ல மாதிரி இருக்காங்க இல்லமோ அந்த டென்ஷன் குறையும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கிரகம் தான் கொஞ்சம் இதில் இருக்கார், மற்றபடி இவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் ராசிநாதன் சுகாதிபதி இவரே வந்து உங்களுக்கு 8ஆம் இடம், அந்த இடத்துல மறைவாக இருக்கார். ராசிநாதன் மறையக்கூடாது. அதேமாரி உங்களுக்கு சுகாதிபதியும் அவர் தான். என்ன 6, 8, 12 கூடையவன் மறைந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் சுகாதிபதி மறைஞ்சா அதுலேருந்தே அவங்களுக்கு டென்ஷன். ஏன்னா அவங்களே மறைஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, ஆனால் சமாளிக்கிறாங்க. அதுதான் இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது இப்போ இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அந்த அர்த்தாஷ்டம சனி வந்தோடனே ஏகப்பட்ட டென்ஷன். ஆனால் இப்போ இந்த சனி வக்ரம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த 3-4 மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வக்ர சனி இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தான் செய்யும். ஏன்னா அர்த்தாஷ்டமம் கொஞ்சம் அந்த டென்ஷன் குறையும், அந்த வீரியம் குறையும். அதனால் இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. இந்த செவ்வாய் இவங்களுக்கு வந்து 5, 12 கூடையவர். அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், களத்திரஸ்தானம், இந்த நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா செவ்வாய் உஷ்ணமான கிரகம், நெருப்பு கிரகம். ஸோ நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம், டென்ஷன், பிரிவினை இந்த மாதிரிலாம் வரலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லது. சாதாரணமாக தனுசு ராசினர்கள் அனுசரித்து போயிடுவாங்க, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் சொல்கிறது நம்மளோட கடமை, சொல்லிடணும். அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா திடீர்னு ஒரு கோபம் வந்தால் கூட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போகும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. ஆல்ரெடி சனி வேற பார்த்துட்டு இருக்கார். இந்த செவ்வாயும் சனியும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. ஸோ உடம்புக்குள்ளே ஒரு அப்படியே மின்சாரம் பாஞ்சிகிட்டே இருக்கும். அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி
குருவோடு சேர்ந்து சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். பாக்யாதிபதி இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகமே சூரியன் தான். ஏன்னா பாக்யஸ்தானத்து அதிபதி இவங்களுக்கு சூரியன் அமைஞ்சது ரொம்ப விசேஷம். ஆனால் அவரே 8ஆம் இடத்துல மறைஞ்சு தான் இருக்கார். என்ன ஒரு டென்ஷனில் தான் போயிட்டுருக்காங்க. அவர் இப்போ அந்த விலகி பாக்யஸ்தானத்துக்கு வருது நல்லது. அவரோட இடத்துக்கே வந்து ஆட்சி அமைச்சு சூப்பராக இருக்கார். ஆல்ரெடி கேது அங்கே இருக்கார். ஸோ தந்தையார் மூலமாக இவங்களுக்கு ஒரு சில நன்மைகள், உடன்பிறப்புகள், அதுவும் அண்ணா அதேமாரி அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸ் இந்த தனுசு ராசினியர்களுக்கு கிடைக்கும். கேதுவோடு இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கேதுனாலே ஆன்மீகம் தான். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த புனித தல யாத்திரை, ஆன்மீக யாத்திரை இதெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. அதன் மூலமாக போவாங்க. இருந்தாலும் ஏன்னா இந்த புனித யாத்திரை அப்படிங்கும்போது சாதாரணமாக ஒரு ஏஜ்டு பர்சன் தான் போவாங்க. இல்லை, ஒரு சில பிளானிங் எல்லாம் பண்ணி தடையாக இருக்குது. ஒரு சில பேருக்கு தடையாக இருக்குது. அந்த தடைகள்லாம் விலகும். தடை விலகி திடீர்னு கிடைக்கும் புனித யாத்திரை. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வயதானவர்கள் தான் முக்கால்வாசி யாத்திரை போவாங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக, அதாவது என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துன்னு போகணுமோ எல்லாமே எடுத்துன்னு போகிறது நல்லது. ஸோ அந்த கவனம் இருந்தாலே யாத்திரை உங்களுக்கு சுப யாத்திரையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அவங்களுக்கு வந்து ஜீவனஸ்தானத்தில் நீச்சமடைகிறார். ஸோ ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போதே உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவா கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், 6ஆம் இடத்து அதிபதி தான் மறைகிறார். ஸோ இவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கடன் சுமை குறையும். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் லாபாதிபதி மறைகிறார். அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனம் எடுத்துக்கணும் தொழிலில் இருக்கிறவா. ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவா உத்தியோகத்தை செஞ்சால் போகும். தொழிலில் இருக்கிறவங்க தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் மேன் தான் 24 ஹவர்ஸ் அலர்ட்டாக இருக்கணும். ஜாபில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அவ்வளோ அலர்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வேலை என்ன 10 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வராங்களா, அந்த இதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலே போகிறோம். மற்றபடி அவங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் பிஸ்னஸ் மேன் அப்படி கிடையாது. 24 ஹவர்ஸ் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். ஆனால் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுகாதிபதி குருவும் மறைகிறார், சுக்கிரனும் நீச்சமடைகிறார். ஸோ 2 சுப கிரகங்களும் மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க. நீச்சம் மறைவுங்கிறதுல இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவா. இப்போ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஃபாரினர்ஸ் இல்லை வேறு யாராவது அப்படின்னா தாராளமாக யோசித்து பண்ணணும் இந்த டைமில். ஆமாம், ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொறுமையாக இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. இல்லை இந்த மாதம் எனக்கு ஆரம்பித்தா தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணால் ரொம்ப விசேஷம். ஓகே, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நேயர்கள் சித்தர் பெருமக்கள், குரு மகான்கள் இவ தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் அம்பாள் வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம் சந்திர பகவான், சந்திரனுக்கு அம்பாள் தான். ஸோ இவங்க அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக. இந்த ராஜராஜேஸ்வரி தான் காப்பாற்றுவாள். ஏன்னா அந்த ராஜராஜேஸ்வரிக்கு தனி புராணமே இருக்குது. அது பெரிய இது. என்ன அந்தளவுக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா ஒரு 16 படிகள், அந்த 16 படிகள் போய் பார்த்தா தான் ராஜராஜேஸ்வரி அம்பாள் நங்கநல்லூரில் இருக்குது. சென்னையில் நங்கநல்லூரில் இருக்குது. ரொம்ப அற்புதமானது. ஏன்னா அது 16 தேவதைகளாம். என்ன அதனால் அந்த ராஜராஜேஸ்வரியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ ராஜராஜேஸ்வரி நமக அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.